ஹாய் ஆல். ரொம்ப நாளாவே வந்து பச்சை பயிர்ல தோசை சாப்பிடணும்னு சொல்லி ஒரே டெம்ப்டிங்கா இருந்துது. சரி இன்னைக்கு எப்படியாவது தோசை செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி நைட்டே வந்து பச்சை பயிர ஊற போட்டேங்க. பச்சை பயிர ஊற போட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், சாப்பாடு குடா அப்படியே இருக்கு. என்னடா இது சாப்பாடு குண்டா இருக்கே சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா சாதம் அப்படியே மீந்திருக்குங்க. நல்ல வேளை தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, "எனக்கு காலையில வந்து டிஃபன்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு அடிக்கிற வெயிலுக்கு நான் இந்த பழைய சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு." இந்த பச்சை பயிறு என்ன பண்றது? எல்லாம் வேஸ்ட்டா போயிடுமா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நைட்டே வந்து எனக்கு நல்ல யோசனை வந்தது. சரி இந்த வெயிலுக்கு வந்து பச்சை பயிர்ல சூப் வச்சுடலாம் சொல்லிட்டு அதுதாங்க காலையில இருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பச்சை பயிரோட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமா வந்து லைட்டா மட்டும் மிளகாத்தூள் இதெல்லாம் வச்சு ஒரு 4, 5 விசில் விட்டுங்க. பச்சை பயிர் வந்து கொஞ்சம் நல்லா ஒண்ணும் பாதியுமா வெந்து வரும் தெரியுமா? அந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிட்டு, நம்மளுக்கு வேணும்னா வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தி வச்சுக்கலாம். இல்லன்னா அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பச்சை பயிர் சூப் வச்சுட்டு, சிறுகீரை வாங்கிட்டு போயிருந்தேன். சிறுகீரை வந்து கூட்டு தாங்க வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோஸ் பொரியல். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் இதுதான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.